டிடிஎஸ்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதாவது நமக்கு வர வருமானத்திலேருந்து இன்கம் டேக்ஸ்க்காக டாக்ஸபிள் இன்கம்னு ஒன்று வரும், நெட் டாக்ஸபிள் இன்கம். அது வந்து யார் யாருக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கட்டாயமாக அந்தந்த நிறுவனங்கள் வந்து டிடிஎஸ் பிடிச்சு இன்கம் டேக்ஸுக்கு. டிசிஎஸ் நாம் ரீஃபண்ட் வாங்கணும்னா அதுக்கு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் நாம் ப்ரொவைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே நம்ம வாங்குகிற பொருளை வச்சு தான். ஸோ அதுக்கான ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி எல்லாத்துக்கிட்டேருந்தும் அங்கே டீட்டெயில்ஸு. டிசிஎஸோட மெயின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ வேல்யூக்கு பொருள் வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்கிற பொருள் இவங்க வருமானத்துக்கு ஏற்றதா இருக்கா. இப்போ ஒருத்தர் 2.5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு வருஷத்துக்கு. இப்போ அவரு போயிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்கினாருன்னா தென் இட் ரைசஸ் அ கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் டிசிஎஸ் பெரும்பாலும். டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் வந்து நம்ம அதை செலவு பண்ணியிருக்கோம், இல்லைன்னா நம்ம வருமானத்துலேருந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட் எவ்வளோ நாட்குள்ளே பண்ணணும்? இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷ முடிவுலேருந்து ஜூலை 31 அதுதான் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங். பிடி பிரைம் நேயர்களுக்கு வணக்கம். லாஸ்ட் எபிசோடில் வரவு 10 செலவு 8 நம்ம பிஎஃப் பற்றி நிறைய விஷயங்கள் பேசியிருந்தோம். பிஎஃப்னா என்ன, அது இருக்கக்கூடிய டேக்ஸ் பெனிஃபிட்ஸ், இந்த மாதிரியான விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இதனை அடுத்து இன்னைக்கு டிடிஎஸ் குறித்தான எல்லா விஷயங்களையுமே நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். டிடிஎஸ் மற்றும் டிடிஎஸ் இது ரெண்டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, டிடிஎஸ் யார் யாருக்கு பிடிப்பாங்க, அதை எப்படி ரீஃபண்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கூட இன்னைக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்காக எக்கனாமிஸ்ட் திரு ராஜேஷ் சார் நம்ம கூட இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஃபர்ஸ்ட் டிடிஎஸ் அப்படிங்கிறது என்ன, அது யாருக்கு வந்து பிடிப்பாங்க? டிடிஎஸ்னா டேக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அதாவது நமக்கு வர வருமானத்திலேருந்து இன்கம் டேக்ஸ்க்காக பிடிக்கிறதுக்கு பேர் தான் டிடிஎஸ்ன்னு சொல்லுவாங்க. ஓகே. இப்போ வந்து நம்ம போன எபிசோடில் பார்த்துருந்தோம், பிஎஃப் அப்படிங்கிறது 15,000க்கு மேலே இருந்திருக்கவங்களுக்குலாம் பிடிப்பாங்க, 20 எம்ப்ளாயிஸ்க்கு மேலே இருந்தால் அந்த கம்பெனிஸ் எல்லாமே பிடிப்பாங்க அப்படின்னு. டிடிஎஸ் வந்து யாருக்கு பிடிப்பாங்க அப்படி பார்த்தா? டிடிஎஸ் வந்து யார் யாரெல்லாம் அந்த வருமான வரி வரம்புக்குள்ளார வர்றாங்களோ, அதாவது 2.5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறவங்களுக்கு, அதாவது அவங்களுடைய டோட்டல் சம்பளம் மைனஸ் ஹெச்ஆர்ஏ, ப்ரொஃபஷனல் டேக்ஸு, ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன், இது எல்லாமே போக டாக்ஸபிள் இன்கம்னு ஒன்று வரும், நெட் டாக்ஸபிள் இன்கம். அது வந்து யார் யாருக்கு 2.5 லட்சத்துக்கு மேலே இருக்கோ அவங்க எல்லாருக்கும் கட்டாயமாக அந்தந்த நிறுவனங்கள் வந்து டிடிஎஸ் பிடிச்சு இன்கம் டேக்ஸுக்கு அவங்க பேன் நம்பருக்கு அகெயின்ஸ்டாக தே ஹவ் டு சப்மிட். எவ்வளோ பெர்சன்டேஜ் வந்து நம்மளோட சேலரியில இருந்து இந்த டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்கப்படும்? அந்த பெர்சன்டேஜ் வந்து நம்ம சம்பளத்துக்கு ஏற்ற மாதிரி மாறும். ஸோ ஒவ்வொரு சம்பளம் இப்போ 2.5 லட்சம் to 3.5 லட்சம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு சர்டன் பெர்சன்டேஜ். இன்கம் டேக்ஸ் ஸ்லாபில் அவங்க எந்த ஸ்லாபில் வராங்களோ, 10% ஸ்லாபா இல்லை 20% ஸ்லாபா 30% ஸ்லாபாங்கிறத பொறுத்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம சம்பளத்துலேருந்து அவங்க பிடிப்பாங்க. டிடிஎஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லும்போது ஆட்டோமேட்டிக்காக டிசிஎஸ் அப்படிங்கிற ஒன்றுமே எல்லாத்துக்கும் ஒரு டவுட்டாக இருக்கும். டிசிஎஸ்னா என்ன? அதாவது டிடிஎஸ்னா நமக்கு வர்ற வருமானத்திலேருந்து பிடித்தம் செய்கிறது, டிசிஎஸ்னா நாம் செய்கிற செலவுகள்லேருந்து பிடித்தம் செய்கிறது. ஏன் நம்ம செய்கிற செலவுகள்லேருந்து பிடித்தம் செய்கிறதுன்னு கேட்டோம்னா, இப்போ ஒரு வீடு வாங்குகிறோம், இப்போ ஒரு பைக்கு வாங்குகிறோம், இல்லை ஒரு காரு வாங்குகிறோம், இந்த மாதிரி யார் யார் என்னென்ன பொருள் வாங்குறாங்க அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ்க்கு சொல்கிறதுக்காக நாம் எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறோமோ அதுலேருந்து 1% அவங்க படிப்பாங்க. ஸோ அதாவது இன்னார் இந்த பேன் நம்பர் வச்சுருக்கிறவர் இவ்வளோ விலையுள்ள ஒரு வண்டி வாங்கியிருக்காரு, இல்லை ஒரு வீடு வாங்கியிருக்காரு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த டிசிஎஸ் அப்படிங்கிறத கான்செப்ட் வந்தது. டிசிஎஸ்னால் டேக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ், அதாவது உங்ககிட்டேருந்து வாங்குறது. அதாவது நாம் செய்கிற செலவுகளில் எக்ஸ்ட்ரா நாம பே பண்றதுக்கு பேர் தான் டிசிஎஸ். டிடிஎஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும், டிசிஎஸ் அப்படிங்கிறது நம்ம கிட்ட இருந்து போறது அப்படின்னு எடுத்துக்கலாமா? இல்ல, நமக்கு வர்ற வருமானத்திலேருந்து அவங்க எடுத்தாங்கன்னா அது டிடிஎஸ், டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். நாம செய்யற செலவுகள்லேருந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்கன்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ். இப்போ டிடிஎஸ் வந்து நம்ம வருமானத்துல இருந்து பிடிக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க, அதை ரீஃபண்ட் பண்ண முடியுமா? அந்த டிடிஎஸ் அமௌண்ட் நம்ம கிட்ட பிடிச்சதை ரீஃபண்ட் பண்ண முடியுமா? இந்த வருஷத்துக்கான டாக்ஸை அவங்க ஏற்கனவே கால்குலேட் பண்ணி டிடிஎஸ்ஸாக நம்மக்கிட்டேருந்து பிடிச்சிருவாங்க. ஸோ வருஷ கடைசியில் நம்ம வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும் பொழுது ஏதாவது ஒரு வகையில் நாம் வந்து அதிகமாக டேக்ஸு பே பண்ணியிருந்தோன்னா நாம் அந்த ஃபைல்
பண்ணும்போது இது எல்லாமே இந்த டிடிஎஸ் டிசிஎஸ் இது எல்லாமே காமிச்சு நாம் அதெல்லாம் ரீஃபண்டு வாங்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேங்க்லேருந்து வட்டி கொடுக்கும் பொழுது டிடிஎஸ் பிடிப்பாங்க. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு வாகனம் வாங்கினீங்கன்னா டிசிஎஸ் பிடிப்பாங்க. இப்போ நார்மலாக ஒரு சம்பளம் வாங்குறவருக்கு வேறு எந்த வருமானமும் அவருக்கு இல்லை அப்படின்னு சொன்னால் இது எல்லாமே அவருக்கு எக்ஸ்ட்ரா தான். ஸோ ஃபைல் பண்ணும்பொழுது நான் வாங்கின சம்பளத்துக்கு நான் இவ்வளோ டேக்ஸு கட்டிட்டேன், பட் என்கிட்டேருந்து அதிகமாக நீங்கள் வாங்கியிருக்கீங்க, ஸோ எனக்கு ரீஃபண்ட் தாங்க அப்படின்னு சொல்லி நாம் டாக்குமெண்ட்ஸை சப்மிட் பண்ணி ஃபைல் பண்ணி வாங்கிடலாம். ஓகே. டிடிஎஸ் கிளைமை பொறுத்த வரைக்குமே என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? ஆன்லைனில் இருக்கட்டும் இல்லைனா ஆஃப்லைனில் இருக்கட்டும், என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இருக்குது? இப்போது டிடிஎஸ்க்கு டாக்குமெண்ட் சப்மிஷன் எல்லாமே அவங்கவுங்க வேலை செய்கிற நிறுவனத்திலே தான் பண்ணிடணும். இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணும்போது அவங்க எதுவும் டாக்குமெண்ட்ஸ் எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ நாம் இந்த செலவுகள்லாம் நாம் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். எக்ஸம்ஷன், அதாவது என்னென்ன டேக்ஸ் எக்ஸம்ஷனுக்கான செலவு இருக்கோ அது எல்லாமே நாம் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிடுவோம். பட் ஏதாவது ஒரு வகையில் இன்கேஸ் அவங்க ஏதாவது ஒரு ரீசன்னால் உங்கள் கேஸ் அவங்க எடுத்து சரி இதுக்கெல்லாம் டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் ப்ரொவைட் பண்ணுங்க அப்படின்னு கேட்டாங்கன்னா நாம் அதுக்கான டாக்குமெண்ட்ஸை ப்ரொவைட் பண்ணி ஆகணும். இது இல்லாமல் டிசிஎஸ் நாம் ரீஃபண்ட் வாங்கணும்னா அதுக்கு எதுவும் டாக்குமெண்ட்ஸ் நாம் ப்ரொவைட் பண்ண வேண்டிய தேவையில்லை. ஏன்னா அது எல்லாமே நம்ம வாங்குகிற பொருளை வச்சு தான். ஸோ அதுக்கான ரெஜிஸ்டரிங் அத்தாரிட்டி எல்லாத்துக்கிட்டேருந்தும் அங்கே டீட்டெயில்ஸு தானாகவே அங்கே போயிடும். ஸோ டிடிஎஸ்னால் நாம் என்னென்ன இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன் செஞ்சுருக்கோம், எவ்வளோ நமக்கு வருமானம் வந்திருக்கு, அதுக்கு நாம் எவ்வளோ டேக்ஸ் பே பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறத கணக்கு பண்ணி எக்ஸ்ட்ராவாக பே பண்ணியிருந்தா வாங்கிறதுக்கு டிடிஎஸ்ஸு. ஸோ இல்லை நான் இதெல்லாம் வாங்கியிருக்கேன், இது என்கிட்ட எக்ஸ்ட்ரா நீங்கள் வாங்கியிருக்கீங்க. அதாவது டிசிஎஸோட மெயின் நோக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யார் யார் எவ்வளோ வேல்யூக்கு பொருள் வாங்கியிருக்காங்க, இவங்க வாங்கியிருக்கிற பொருள் இவங்க வருமானத்துக்கு ஏற்றதா இருக்கா. இப்போ ஒருத்தர் 2.5 லட்ச ரூபா சேலரி வாங்குறாரு வருஷத்துக்கு. இப்போ அவரு போயிட்டு 50 லட்ச ரூபாய்க்கு ஒரு கார் ஒன்று வாங்கினாருன்னா தென் இட் ரைசஸ் அ கொஸ்டின். ஸோ இதெல்லாம் பார்க்கறதுக்காக தான் டிசிஎஸ் பெரும்பாலும். திஸ் இஸ் டு நோட் டவுன், அதாவது நீங்கள் வாங்குகிற வருமானத்துக்கும் நீங்கள் செய்கிற செலவுகளுக்கும் மேட்ச் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கறதுக்கு தான் மெயினாக டிசிஎஸ். டிடிஎஸ்ஸாக இருக்கட்டும் டிசிஎஸ்ஸாக இருக்கட்டும், ஒரு குறிப்பிட்ட ஃபினான்ஷியல் இயரில் நம்ம அதை செலவு பண்ணியிருக்கோம் இல்லைனா நம்ம வருமானத்துலேருந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னா ரீஃபண்ட் எவ்வளோ நாட்குள்ளே பண்ணணும்? ஒருவேளை நம்ம ரீஃபண்ட் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா அந்த பணம் நமக்கு திரும்ப கிடைக்காம போகுமா? இப்போ ஒவ்வொரு வருஷமும் அந்த வருஷ முடிவுலேருந்து ஜூலை 31 அதுதான் லாஸ்ட் டேட் ஃபார் ஃபைலிங் இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன்ஸ். அந்த ஜூலை 31க்குள்ளார நீங்கள் உங்களுக்கு என்னென்ன ரீஃபண்ட் இருக்கோ அது எல்லாத்தையுமே வாங்கிடணும். டிசம்பர் 31 வரைக்கும், அதே வருஷத்துக்கான டிசம்பர் 31 வரைக்கும் நீங்கள் ஃபைன் பே பண்ணிவிட்டு இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் பே பண்ணிவிட்டு ரீஃபண்ட் நீங்கள் வாங்கலாம். ஒன்ஸ் அந்த டிசம்பர் 31 தாண்டிடுச்சுன்னா அந்த ரீஃபண்ட் உங்களால் வாங்க முடியாது. டிடிஎஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது எனக்கு ரீஃபண்ட் வரும் அப்படிங்கிற விஷயத்த நான் எப்படி தெரிஞ்சுக்கிறது, எங்கேருந்து தெரிஞ்சுக்கிறது? இப்போ மாதம் உங்களுக்கு சேலரி ஸ்லிப் வரும்போது இவ்வளோ டேக்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்காங்க அப்படின்னு வரும். ஸோ இது இல்லாமல் வருஷ கடைசியில் உங்களுக்கு ஃபார்ம் 16 அப்படின்னு ஒன்று வரும். அந்த ஃபார்ம் 16ல் இந்த வருஷத்துக்கு உங்கள் எக்ஸம்ஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நீங்கள் சப்மிட் பண்ணது போக நெட்டு டேக்ஸு எவ்வளோ நீங்கள் பே பண்ணணும் அப்படின்றது வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு சம்பளத்துலேருந்து மொத்தமாக இந்த வருஷத்துக்கு அவங்க பிடிச்சது 40,000 ரூபான்னு வச்சுப்போம். இப்போ ஃபார்ம் 16ல் நீங்கள் பே பண்ண வேண்டிய டேக்ஸ் 30,000 ரூபா தான். ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கீங்க, அதாவது நீங்கள் எவ்வளோ பே பண்ணணுமோ அதுக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கீங்க. இது இல்லாமல் இந்த வருஷம் நீங்கள் வீடு வாங்கியிருந்தாலோ இல்லை ஏதாவது வாகனம் வாங்கியிருந்தாலோ அதுக்கான டிசிஎஸும் எக்ஸ்ட்ரா நீங்கள் பே பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் நீங்கள் கரெக்டாக அந்த ஜூலை 31க்குள்ளார உங்களுடைய ஃபார்ம் 16 ப்ளஸ் இந்த டாக்குமெண்ட்டு இது எல்லாத்தையுமே வச்சு நீங்கள் ஐடிஆர் ஃபைல் பண்ணும் பொழுது அந்த ரீஃபண்ட் வாங்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டிடிஎஸ் எல்லாம் பிடிக்கிறாங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டாலும் எதுக்கு என்னோட சேலரியிலேருந்து டிடிஎஸ் அப்படிங்கிறது பிடிக்கிறாங்க? அதை நானே எடுத்துகிட்டு போய் நம்ம டேக்ஸ் பே பண்ணுற மாதிரி பே பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இல்லையா? எல்லாரும் ஒரு சிலர் மாதிரி நேர்மையாக இருக்க மாட்டாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா சேலரியில் எனக்கு இவ்வளோ டேக்ஸ் வருது அப்படின்னு சொல்லும்போது ஒரு நார்மல் சிட்டிசனோட மென்டாலிட்டி என்னன்னா, எனக்கு
இவ்வளோ செலவுகள் இருக்கு. ஸோ இந்த செலவுகள் எல்லாம் போயிட்டு நான் வந்து அடுத்த மாதம் கட்டுறேன், அடுத்த மாதம் கட்டுறேன், அடுத்த மாதம் கட்டுறேன், இந்த மாதிரி அது மாறிக்கிட்டே போகும். அட் த லாஸ்ட் மினிட் அவங்களுக்கு டேக்ஸ் கட்டுறதுக்கு பணம் இருக்காது. ரெண்டாவது, கவர்மெண்ட்டுக்கும் அவங்களுக்கு மாதம் மாதம் இந்த வருமானம் வந்துகிட்டு இருக்கணும். அவங்களுக்கு இந்த மாதிரி வந்துகிட்டு இருந்தால் தான் எண்ட் ஆஃப் த இயர் சரி அடுத்த வருஷத்துக்கான என்னுடைய வரவுகள் எவ்வளோ, இதுக்கான செலவுகள் எவ்வளோ அப்படிங்கிறத பார்த்து அந்த பட்ஜெட்டை அவங்களால ஃபிக்ஸ் பண்ண முடியும். ஸோ லாஸ்ட் வரைக்கும் கவர்மெண்ட்னால வெயிட் பண்ண முடியாது. ஸோ தே மேட் இட் அஸ் அ மேண்டேட். சரி, வருமானம், இந்த வருமான வரிங்கிறது உன் சம்பளத்தில் ஒரு பகுதி தான், நீ அது மாதம் மாதம் தடை இல்லாமல் அதை கட்டிக்கிட்டே வரணும் அப்படிங்கிறது விதி. ஸோ தட் இஸ் வை இந்த மாதிரி எதுவும் ப்ரோகாஸ்டினேஷன் ஃப்ரம் த சிட்டிசன் சைடு நடந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் என்ன செய்கிறாங்க, கவர்மெண்ட்டில் தி மேட் இட் அ ரூல். ஒவ்வொரு நிறுவனமும் அந்த வருஷத்துக்கான சேலரி அவங்க எவ்வளோ டேக்ஸ் எக்ஸம்ஷனில் இன்வெஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி மாதம் மாதம் அந்த வருஷத்துக்கான தொகையை ஸ்ப்ளிட் பண்ணி மாதம் மாதம் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு டைரெக்டாகவே எடுத்துக்கிறது. அதுதான் அட்வான்டேஜ். டிடிஎஸ் மற்றும் டிடிஎஸ்னா என்ன, எப்படி ரீஃபண்ட் பண்ணணும், கிளைம் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் என்ன அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயிலாகவே சொன்னீங்க சார். நன்றி.